நாம் இன்று சேலம் ஊத்துமலையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்றுள்ளோம். இந்த கோயிலில் சிறப்பு என்னவென்றால், சேலம் ஊத்துமலையில் முருகன் கோயிலுக்கு என்று தனி சிறப்பு உள்ளது. இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்று சொன்னால் அது நாராயணன் கோயில் என்று சொல்லலாம். மகாலட்சுமி மற்றும் நாராயணன் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் இந்த சன்னதியில் ராகுகேது பூஜை மற்றும் நாகதோஷ பூஜை, பரிகார பூஜை மிக சிறப்பாக செய்யப்படுகிறார்கள். இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதம் பிரதோஷம், பௌர்ணமி இந்த விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை நடத்துவார்கள். நாம் இந்த கோயில் சென்று மற்ற இடங்களையும் பார்த்து மகிழலாம். நம் யூடியூப் சேனலில் இந்த கோயிலில் உள்ள அனைத்து சிறப்பு வாய்ந்த இடத்தையும் மிக அழகாக வீடியோவாக ஒளிபரப்புள்ளோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மகிழுங்கள். இந்த கோயிலின் சிறப்பு பற்றி நம்முடன் இந்த சக்தி பீடத்தின் அர்ச்சகர் மிக அழகாக நம்முடன் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ முழுவதும் நீங்கள் பார்த்து இந்த நாராயண் கோயிலின் சிறப்பையும் அதன் பரிகார பூஜையின் சிறப்பையும் பார்த்து மகிழுங்கள். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வணக்கம். மற்றும் நாகதோஷம் இருப்பவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுபவர்கள், உடல் நோய் உடலில் மிகுந்த எதிரிகளை தொல்லைனாலே கண் திருஷ்டி, ஏவல், மாந்திரிக போன்ற செயலால் துன்பப்படுவதும், தொழில் அபிவிருத்தி ஆகாமல் மிகவும் கஷ்டத்தை அடைந்து கொண்டிருப்பவர்களும், இந்த மும்மூர்த்தி தலமாகி இருக்கக்கூடிய சக்தி நாராயணனுடைய திருத்தலத்தில் வந்து அவருக்கு பிடித்த சக்தி நாராயண ஹோமம் செய்தால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ பூஜைகள் ஒவ்வொரு சிறப்பு பௌர்ணமி தோறும் மாலை 5 மணி அளவில் யாக ஆராதனைகள் நடைபெறும். நமோ சத்யநாராயண பரமாத்மனே போற்றி. மெய்யன்பர்களே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய ஆதி வைகுண்ட நாத எம்பெருமாள் சத்தியநாராயணன் அவதாரம் எடுத்த பொழுது அதை கேள்வியுற்ற முனிகணங்கள் இந்த சேலம் மாநகரில் அமைந்துள்ள ஊத்துமலையிலே இங்கு முனிவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பகவானை காண விருப்பம் கொண்டார்கள். அப்பொழுது இங்கு ஒரு பெரிய வேள்வி நடத்தி அந்த வேள்வியிலே பகவானை காணுகின்ற பொழுது பகவான் மும்மூர்த்திகளோடு தரிசனம் தருகிறார். அந்த மும்மூர்த்திகளோடு தரிசனம் தந்த பிறகும் முனிவர்கள் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் தாயாருடன் காட்சி தர வேண்டும் என்று கேள்வி கேட்கும் பொழுது பகவானிடம் வினவுகிறார்கள். அப்பொழுது பகவான் விஜயலட்சுமி தாயாரோடு சத்யநாராயணர் இங்கு காட்சி தருகிறார். ஆகையால் இந்தியாவிலே பகவான் சத்யநாராயணருக்கு எங்கேயும் தாயார காண கிடைக்காது. ஆனால் இந்த திருத்தலத்திலே சத்யநாராயணனுடைய தாயாரோட விஜயலட்சுமி தாயோடு இங்கு காட்சி தருப்பது ஒரு சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் 4 திசைகளிலும் 4 காவல் தெய்வங்கள், கிழக்கு முனியப்பன், தெற்கு நாகக்கண்ணி, மேற்கு கருப்புசாமி மற்றும் வடக்கு மாரியம்மன், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் கொண்டுள்ளது மிகப்பெரிய எந்த ஒரு வைஷ்ணவ தலத்திலும் காணக்கூடாத ஒரு சிறப்பு அம்சமாகும். அதோடு அல்லாமல் அகத்தியர் தனி சன்னதி, விஸ்வாமித்திரருக்கு தனி சன்னதி, பிரம்மாவுக்கு தனி சன்னதி, ருத்ர சூளேஸ்வரர் என்ற பெயரில் இங்கு சிவனும் அருள்பாலிக்கிறார். இது ஒரு மும்மூர்த்தி தலமாகும். இந்த மும்மூர்த்தி தலத்திலே 6 முறை வந்திருந்து பூஜைகள் செய்து இருந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது என்பது சத்யநாராயணனுடைய வாக்கு. இங்கு பௌர்ணமி விசேஷம்
அமாவாசையில் கருப்புசாமிக்கு பூஜை, பௌர்ணமியில் சத்யநாராயண ஹோமம் மற்றும் அன்னதானங்கள் வெறும் சிறப்பாக நடக்கப்படுகிறது. அது இல்லாமல் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் இங்கு வைஷ்ணவ தலத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய சத்யநாராயண திருத்தலத்தில் அவர்களுக்கும் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாகதோஷங்கள் நீங்குவதற்காக நாகக்கண்ணிக்கு பரிகார பூஜை செய்து தருகிறோம். அதற்கு குழந்தை பாக்கியம், தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், தொழில் அபிவிருத்தி ஆகியவை மூலமாக ஒவ்வொரு வெள்ளி, சனி, அமாவாசை, திங்கட்கிழமை நாட்களில் பகவானுடைய அருள்வாக்கு கூறப்படுகிறது. அந்த அருள்வாக்கில் என்ன பகவான் சொல்லுகிறாரோ அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து பல மக்கள்கள் வெகு சீர சிறப்புமாக இருக்க பகவானுடைய அனுகிரகத்திலிருந்து வருகிறார்கள். சகல விதமான துயரங்களையும் தீர்க்கக்கூடியது. அல்வாக்குக்கு அடியேன் மாயவ சிவகுருஜியுடைய செல்போன் நம்பரை பதிவு செய்து கொண்டு முன்னதாக பதிவு செய்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் குடும்பத்திற்கு பிரச்சனைகள், தொழிலில் அபிவிருத்தி, எதிரில் தொல்லை, செய்வினை கோளாறு, கந்திஷ்டி, நீண்ட நாளாக திருமண தடை போன்றவற்றையெல்லாம் சத்யநாராயணருடைய அருள்வாக்கில் மூலமாக சரி செய்து தருகிறோம். இந்த பொன்னான வாய்ப்புகளை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு ஊத்துமலை சத்யநாராயண சித்திரபீட திருக்கோயில் சார்பாக எங்கனம் ஆலய தலைமை அர்ச்சகர் RP மாயா சிவகுருஜி. ஓம் நமோ சத்யநாராயணாய நமः. என்னங்க இருங்க வருங்க.